வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்.ஆர். ஜெயக்குமார். பார்க்கர் ஃபின் டைரக்ஷன்ல நவமி ஸ்காட் நடிச்சிருக்க ஸ்மைல் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டீட்டெயிலான ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை நம்ம மேலோட்டமா பாத்திரலாம். இந்த படத்துல ஹீரோயினோட பேரு ஸ்கை ரைலி. அவங்க ஒரு பாப் சிங்கரா இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதுல அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட இறந்துடுறாங்க. 2 வருஷமா ஷோஸ் எதுவும் பண்ணாம அவங்க ரெஸ்ட்ல இருந்திருக்காங்க. இதான் கரெக்டான டைம், நம்ம கம்பேக் கொடுத்தாகணும்னு திரும்பவும் ஷோஸ் பண்றதுக்கு வந்துட்டாங்க. பேசிக்கலி அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட். அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்டே ஆயிருக்கு. இப்ப திரும்பவும் ட்ரக்ஸ் வாங்கறதுக்காக அவங்க ட்ரக் டீலர் பார்க்க போறாங்க. அவர் கொடூரமான முறையில அவங்க கண்ணு முன்னாடியே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மர்மமா இருக்கு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க தேடி போக அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, இதுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு முன்னாடி 2022 வந்த ஸ்மைல் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். ஸ்மைல் படத்தோட ஸ்டோரி பேட்டர்ன் வேற. இந்த படம் ஆரம்பிக்கும் போது வேற ஒரு கதைக்களமா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்படி அந்த படத்தை கூட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த படத்துல குறிப்பிடும்படி சொல்லணும்னா 2 பேர்த்த சொல்லலாம். ஒண்ணு, இந்த படத்துல ஸ்கை ரைலி கேரக்டர்ல பண்ணியிருக்கிற நவமி ஸ்காட். ஒரு சம்பவம் அவங்க முன்னாடி நடந்துட்டு இருக்கும். அந்த சம்பவத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்றதுல பாக்குற நமக்கு அந்த பயத்தை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். படத்துல ட்ரக் டீலர் பார்க்க போவாங்க. அப்போ அவங்களுக்கு அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அந்த இடத்துல அவங்க காட்டியிருக்கிற விஷுவல்ஸ் ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல டூயல் ரோல்ல அவங்க பிளே பண்ணிருப்பாங்க. அந்த காட்சி மேக் பண்ணும்போது தனியா தான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சீனுக்கு மிரட்டுற மாதிரியும் நடிக்கணும், சோ அதுக்கு பயப்படுற மாதிரியும் வந்து பண்ணணும். அந்த சீன் நீங்க விஷுவலா பாருங்க, வேற மாதிரி இருக்கும் அந்த சீன். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர், அவர்தான் இந்த படத்துக்கு ரைட்டரும் கூட. என்னமா எழுதியிருக்காருங்க, இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு காட்சியில நவமி ஸ்காட் வந்து கோவத்துல டோரை சடனா ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணும்போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க காமிச்சிருக்கிற விஷுவல்ஸ் வந்து நம்மளே வந்து மிரட்டுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்ல அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே வந்து விஷுவல்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட மேக்கிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருந்தது. இந்த படத்துல ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படிதான் அந்த சாங் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய வகையில அந்த சாங் வந்து இருக்கும். இந்த கதைக்கு ஒர்க் லெவல்ல என்ன தேவையோ அதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கரெக்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதை விஷுவலா பார்க்கும்போது தெரியுது. நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சப்ஸ்டன்ஸ் படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. அந்த படத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். சோ அதுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். சில காட்சிகள் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் அந்த படத்துல வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட எனக்கு செகண்ட் பார்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா கதை எப்படி ஆரம்பிக்குது அதுக்கான டீடைலிங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுட்டு நீங்க இதை பார்க்கும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான புரிதல் வந்து ஏற்படும். என்ன கேட்டா இந்த படத்துல சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். உடனே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படம் குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், கொடூரமான காட்சிகள் இந்த படத்துல நிறைய இருக்கு. அதனால குழந்தைகள் எல்லாமே மெச்சூர் ஆடியன்ஸ் பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்கள் எஸ்.ஆர். ஜெயக்குமார். தேங்க்யூ.